அனைவருக்கும் வினோத்பிரமையின் பணிவான வணக்கங்கள். யமனையே எட்டி உதைத்த ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கேன், ஒரு திருத்தலத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அப்படின்னாக்கா, சிவன் மீது அலாதி அன்பு வைத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆயுசு கூடிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் தான் வந்து 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் வரைக்குமே பண்ணுறாங்க, கூடுதலாகவுமே பண்ணுறாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வழிபட்டுக்குவோம் அப்படின்ட்டு வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய அதிபத்த நாயனாரையும் இங்கே வந்து நான் பார்த்துட்டேன். ரொம்ப இந்த கோயில் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, நிறைய வரலாற்றுக்கள் மிக்க செயல்பாடுகளை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஊரில் வந்துட்டு திருமணம் எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்குமா. அமாவாசையை வந்து பௌர்ணமியாக மாற்றின ஒரு இடம் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. எண்ணற்ற ஒரு சிறப்பு வந்து இந்த கோயிலில் இடம்பெற்றிருக்கு. முடிஞ்சால் வந்து வழிபட்டு பாருங்கள். எனக்கு திருக்கடையூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஹாப்பி தான். நான் வந்து நிறைய கோயில்களுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டதில்லை. ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பேன். வாய்ப்பு கிடைத்தது, வழிபட்டுட்டேன். நீங்களும் வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா, யாரோ திருமணத்துக்கு அழைச்சாங்க அப்படின்னாக்கா நீங்கள் திருக்கடையூர் அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கு சொல்ல. நீங்கள் வந்து வழிபட்டு பாருங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஒரு புனிதமான இடத்துக்கு வந்ததுமே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக, மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகவுமே இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் வந்து வழிபட்டு பாருங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். ஆயுசுமே இங்கே கூடிக்கிட்டு இருக்குன்றாங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாக்கா. ஹாப்பி. வாழ்க யோகம், யோகம் அலட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.